சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? எப்படியோ நமக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்ப அந்த குழந்தைக்கு பேரு வச்சுதானே ஆகணும். அததான் இவ்ளோ நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, என்ன பேர் வைக்கலாம் அஞ்சலி? நல்லா மாடர்னா ஒரு பேரு, ஈஸியா அழகா இருக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்க வேண்டியதான். அதான், அப்படி ஒரு பேரு வைக்கிறதுனா என்ன பேர் வைக்கிறது? சரி, ஏன் நீங்க இன்னைக்கு இவ்ளோ அவசரமா என்ன பேர் வைக்கணும்லாம் கேக்குறீங்க? இல்ல, நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பேரு வைக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அந்த நேரத்துல பேரை தேடிக்கிட்டே இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் இப்பவே செலக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்றேன். நமக்கு பிறக்க போற குழந்தை நமக்கு கிடைக்க போற வரும், நம்ம வம்சத்தோட விதை. நம்ம இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இல்ல எவ்வளவு டவுனா இருந்தாலும் நாம நேசிக்கிறதும் நம்மள நேசிக்கிறதும் நம்ம குடும்பம் தான். அதுவும் எப்பவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஏன் பாட்டியும் ஊன் பாட்டியும் தான். அதனால அவங்க ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து நம்ம குழந்தைக்கு வைக்கலாமா? ஏன்னா நமக்கு அப்புறமும் நம்ம சங்கதியும் அவங்கள மறக்காம இருக்கணும்ல, அதனால அவங்க ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து நம்ம குழந்தைக்கு வைக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? ஆக்சுவலி நான் இத முன்னாடியே யோசிச்சிட்டேன். நீங்க எதுவும் சொல்லுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் சொல்றீங்க. இந்த உலகத்திலேயே என்ன அதிகமா நேசிக்கிறது என் பாட்டி தான். அதே மாதிரி உங்களை அதிகமா நேசிக்கிறதும் உங்க பாட்டி தான். அவங்கள நாம மறக்க கூடாதுல்ல. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களும் அவங்கள மறக்க கூடாது. நாம வாழ்ற வரைக்கும் அவங்க எத்தனை காலத்துக்கு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பேரை நம்ம குழந்தைக்கு வச்சோம்னா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நம்ம குழந்தைக்கு வைக்கலாம்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, என்ன பேர் வைக்கலாம்? பையன் பிறந்தா மரகதமணி ரஞ்சித்னு வைப்போம். பொண்ணு பிறந்தா மரகதவள்ளி ரஞ்சித் கொடின்னு வைப்போம். இப்போதைக்கு எனக்கு தோணுன பேர் இதுதான். இதுக்கப்புறமா என்ன பேரெல்லாம் நமக்கு தோணுதோ அதெல்லாம் எழுதி வைப்போம். அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு அந்த பேரை வச்சிருவோம். என்ன? அப்புறம் என்ன? இப்போ குழந்தைக்கு பேரெல்லாம் யோசிச்சாச்சு. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு தெரியும் தெரியும், சுத்தி சுத்தி நீங்க அங்கதான் வருவீங்க தெரியும். அஞ்சலி, அந்த ப்ராசஸ்ல நம்ம ப்ராசஸ் பண்ணா எப்படி குழந்தை பிறக்கும் சொல்றதுக்கு?
சொல்லு மரகதம். நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்களாம். இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நானும் இருக்கேன். செல்வகுமார் தான் அப்பான்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? அஞ்சலி நேரா அந்த காயத்ரி கிட்ட போய் விக்கி தான் என் புருஷன்னு சொல்லிடலாம்ல. அந்த காயத்ரி இங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பவே நான் அஞ்சலிய தனியா கூட்டிட்டு போய் காயத்ரி கிட்ட சொல்லுன்னு தான் நானும் சொன்னேன். அதுக்கு அஞ்சலி என்ன சொன்னா? இதுக்கு முன்னால கவி யாரோ ஒருத்தியா இருந்தப்பவே என் வாழ்க்கைய அவளுக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொன்னேன். இப்போ அவ என் தங்கச்சின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்றா. தங்கச்சியா? ஆமா, அந்த சின்ன ராட்சசியும் அவ அப்பனுக்கு பிறந்தவ தானே. அது சரி. ஆனா அந்த சின்ன ராட்சசி அஞ்சலி அக்காவா நினைச்சு நம்ம அக்கா தானேன்னு அஞ்சலிக்கு விட்டு கொடுப்பாளா? கிழிப்பா. அதையும் நான் அவகிட்ட கேட்டனே. என்ன சொன்னா அதுக்கு? அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவ எனக்கு தங்கச்சி தானே. ஐயோ, அதனால அவ வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போட மாட்டேன், அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்னு இவ சொல்றா. என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா? மரகதம், இதே வார்த்தையை தான் நானும் சொன்னேன். புத்தி கெட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதேன்னு சொன்னேன். உன்னதான் நான் முதல்ல உதைக்கணும். இவ்ளோ நல்லவளா வளர்த்து வச்சிருக்க. அதுக்காக இப்ப நான் வருத்தப்படுறேன். தனக்கு போகதான் தானமும் தர்மமும்னு சொல்லி கொடுத்து வளர்க்காம விட்டுட்டேன். அதனாலதான் இவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்திக்கு இவ தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அஞ்சலியே இப்படி இருந்தா நாம என்னதான் பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. அதுக்காக இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாம சும்மாவா இருக்க முடியும்? இந்த பாரு, நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்கல்ல, நாமளும் அங்க போவோம். பந்தக்கால் நட்டு முடிச்சதும் நலங்கு வைக்கிறாங்களாம். அந்த நலங்கு முடியறதுக்குள்ள அஞ்சலி தான் விக்கியோட பொண்டாட்டின்னு அந்த காயத்ரிக்கும் நம்ம விக்கிக்கும் தெரியற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு தெரிய வச்சிருவோம்.